ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் உள்ளங்கையில் ஓர் உலகம். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்ன முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. உலகை சுருக்கிய உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே. என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்று இல்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். உலகத்தையே நான் சுற்றி காத்திடுவேன், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துடுவேன். என்ன வேண்டும் என்றாலும் என்ன முன்னே சொல்லிடுவேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்றதுக்குள்ளேயே நான் சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன். இணையம்னா என்ன? இன்டர்நெட் மூலமாக எல்லாரும் இணைஞ்சே இருக்காங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியுதா நம்மளால்? அதைத்தான் இதில் சொல்கிறாங்க. கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். நம்ம யாருக்காவது லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா, இல்லை மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா, நம்ம இந்த இன்டர்நெட் மூலமாக ஈஸியாக அவங்களுக்கு மெசேஜை அனுப்பிடலாம். தகவல் களஞ்சியம் நான் தானே, தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. நான் தகவல் களஞ்சியம் என்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. தரணினா உலகம், என்ன இந்த உலகமே போற்றி மகிழ்ந்திடும். உலகை சுருக்கி உன் கையில் உழவிடும் கணினி நான் தானே. இந்த உலகத்தையே சுருக்கி நான் உங்களுடைய கையில் வச்சிருக்கேன். நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கலாம். என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு என்றில்லை. நான் எப்போவுமே ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். ரெஸ்ட் இல்லாமல் தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தர்றேன். அதனால் எனக்கு டயர்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். எந்த பொருளோட செய்தியாக இருந்தாலும் ஒரு செகண்டில் அதை எடுத்து கொடுத்துரும். நமக்கு எந்த டாப்பிக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணால் நமக்கு டக்குன்னு கிடச்சிருதா. உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி. நம்மளுடைய உள்ளங்கையிலே இருக்கக்கூடிய ஒரு உலகம், அது இருக்கிற எல்லாத்தையும் காட்டக்கூடிய கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். அப்படித்தான் என்னைய எல்லாரும் கூப்பிட்றாங்க. உள்ளங்கையில் இருக்கக்கூடிய ஒரு உலகம்தான் நான் அப்படின்னு இந்த இன்டர்நெட்டு, அதாவது கம்ப்யூட்டரை பற்றி சொல்கிறாங்க. இதில் பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மனமகிழ்வு ஏற்படுகிறது. கம்ப்யூட்டர் மூலமாக நமக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் உடனே கிடைக்கிறனால நமக்கு சந்தோஷம் கிடைக்குது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. நம்ம இன்டர்நெட் மூலமாக இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அது மூலமாக நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. இமெயில், வாட்ஸ்அப் மூலமாக நாம் மெசேஜை ஈஸியாக பாஸ் பண்ணிக்க முடியுது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. நம்ம கம்ப்யூட்டரில் என்ன தேடினாலும் உடனே அது கிடைச்சிருது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. இப்போ டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆயிருச்சு. நம்ம ஒரு கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்தால் கூட உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் இப்போ முன்னேறி இருக்கோம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு மூலை முடுக்கில் இருக்கிறத பற்றி கூட தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த இன்டர்நெட்டு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. ஓய்வே இல்லாமல் உழைக்கிறதுனால நம்ம எப்போ எந்த டாப்பிக்கை பற்றி கேட்டாலும் அது நமக்கு உடனே இன்ஃபர்மேஷன் தருது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. இருக்கிற மாதிரி காட்டுற கண்ணாடியாக இந்த கம்ப்யூட்டர் இருக்குது. இப்போ நிறைய ஆப் இருக்குது, ஏஐ ஆப்பெல்லாம் நிறைய இருக்குது. அது இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை நாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டீஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.